நமச்சிவாய. நாம் இப்போது சென்னை புரசவாகத்தில் இருக்கிற ஸ்ரீ பங்கஜாம்பாள் சமேத ஸ்ரீ கங்காதீஸ்வரர் கோவிலை தரிசிக்கலாம். கிழக்கு நோக்கி ராஜகோபுரம், கங்காதீஸ்வரர் லிங்க திருமேனி, மூலவர் கங்காதீஸ்வரர், தாயார் ஸ்ரீ பங்கஜாம்பாள், தலவிருட்சம் புரசு, தீர்த்தம் கங்கா தீர்த்தம். கோவில் திறக்கும் நேரம் 6 மணி முதல் 11 மணி வரை, மாலை 4 மணி முதல் 8 மணி வரை. இந்த கோவிலில் சத்யநாராயண பெருமாள், பிரம்மா, பானலிங்கம், சோமாஸ்கந்தர், தட்சிணாமூர்த்தி, ஊன்றீஸ்வரர், வைத்தீஸ்வரர், குருந்த மல்லீஸ்வரர், காசி விஸ்வநாதர், துர்க்கை, மகாகணபதி, வள்ளி தெய்வானை சமேத முருகன், சந்திரன், சூரியன், சண்டிகேஸ்வரர், நவக்கிரகங்கள், நாகராஜர், பகீரதன், சேக்கிழார் சன்னதிகள் இருக்குது. 63 நாயன்மார்கள் வெண்கல சிலை இருக்குது. ஸ்தல வரலாறு: ஸ்ரீராமன் தோன்றிய ரகுகுலத்தில் தோன்றியவர் சகரன் என்பவர். இவர் அஸ்வமேத யாகம் நடத்தி யாகம் முடியும் தருவாயில் தடுக்க இந்திரன் சகரனின் யாக குதிரையை திருடிச் சென்று கபில முனிவர் ஆசிரமத்தில் அருகே கட்டி வைத்து சென்றான். சகரன் தன் 60,000 மகன்களுக்கும் குதிரை கண்டுபிடிக்க அனுப்பினார். எல்லோரும் குதிரையை தேடி அலைந்து கடைசியாக கபில முனிவர் ஆசிரமத்தை அடைந்தனர். இவர்கள் போட்ட சத்தத்தால் கபில முனிவரின் தவம் கலைந்தது. கோபமடைந்த முனிவர் சகரனின் பிள்ளைகளுக்கு சாபம் கொடுத்தார். அனைவரும் சாம்பலாகினர். நீண்ட காலத்திற்கு பிறகு ரகுவம்சத்தில் பகீரதன் தோன்றினார். சிவபக்தனான இவர் முனிவரின் சாபத்தால் சாம்பலான தனது முன்னோர்களுக்கு முக்தி கிடைக்க கடும் தவம் இருந்து கங்கையை பூமிக்கு வரவழைத்தார். கங்கை நீர் பட்டவுடன் அனைவரும் மோட்சமடைந்தனர். முன்னோர்கள் நினைவாக பகீரதன் பல இடங்களில் லிங்கங்களை பிரதிஷ்டை செய்தார். அவர் பிரதிஷ்டை செய்த லிங்கங்களில் ஒன்றுதான் புரசவாக்கம் கங்காதீஸ்வரர் என புராணங்களால் சொல்வதாக ஐதீகம். இந்த கோவிலுக்கு மற்றொரு வரலாறும் உண்டு. தனது அழகால் கர்வமடைந்த பகீரதன் நாரதரை அவமதித்தான். கோபமடைந்த நாரதர் தோல் நோயால் பாதிக்க பகீரதனுக்கு சாபம் கொடுத்தார். பகீரதன் நாரதரிடம் மன்னிப்பு கேட்டு சாபம் நீங்க வழி கேட்டான். மன்னித்த நாரதர் 108 சிவலிங்கங்களை 108 இடங்களில் பிரதிஷ்டை செய்தால் விமோசனம் கிடைக்கும் என்று கூறினார். 107 லிங்கங்களை பிரதிஷ்டை செய்த பகீரதன் 108வது லிங்கத்தை பிரதிஷ்டை செய்ய இடம் தேடிய போது சிவனே அவர் கனவில் வந்து புரசை வனத்தில் 108வது லிங்கத்தை பிரதிஷ்டை செய்யும் வழிகாட்டினார். பகீரதன் சாபம் நீங்கிய இடமே கங்காதீஸ்வரர் ஆலயம் எனப்படுகிறது. பகீரதன் கேட்டுக்கொண்டதால் இக்கோவிலில் தீர்த்தத்தில் கங்கா மாதா வாசம் செய்வதாக ஐதீகம். அதனால் இத்தலம் காசிக்கு இணையாக புண்ணிய தலமாக கூறப்படுகிறது. 2ஆம் குலோத்துங்கனால் திருப்பணிகள் செய்யப்பட்டதாக தல வரலாறு கூறுகிறது. அனைவரும் ஒரு முறை இந்த கோவிலுக்கு சென்று கங்காதீஸ்வரர் அருளை பெறும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய.